மரியே வாழ்க, அந்தோனியாருக்கு நன்றி, கொடான கொடி நன்றி. ஏன் இங்கே வந்து நான் நின்று சொல்ல வந்திருக்கேன்னா, எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப முடியாமல் இந்த இடத்துக்கு நாங்கள் திருவிழா டைமில் வந்திருக்கும் போது ரொம்ப முடியலைன்னா அவர் ரத்தமே இல்லாமல் நாங்கள் பலகீனமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். 3 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு ரத்தம். வேறு இடத்துல போய் ஏற்றும் போது 5 பாட்டில் ஏற்றணும், அவங்களுக்கு ரத்தம் ஏற்றணும். ரத்தம் ஏற்றியும் அவங்களுக்கு சரி வரலை. உடம்பு வந்து ரொம்ப டாய்லெட் வழியாக திருப்பி போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏற்றின ரத்தமும் ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி நாங்கள் அந்தோனியார் கோயில் திருவிழா அன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். 3 நாள் இந்த சாப்பாட்டை சாப்பிட்றாங்க. வந்து 3 நாள் திருவிழாவில் சாப்பிட்டுட்டு போகும்போது வீட்டுக்கு போனோடனே திருப்பி அதிகமாக ரத்தம் வந்து அவங்களுடைய டாய்லெட் வழியாக திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையிலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்கும்போது 2 பாயிண்ட் ஆகிடுச்சு. திருப்பி ரத்தம் வந்து சுத்தமாக இல்லாமல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே அப்போலோவில் பார்த்து நல்லா இல்லை, சரி வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். கிண்டிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது உடனே ரேடியாலஜி பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து பல்ஜ் ஆகிடுச்சு, மண்ணீரல் வேஸ்ட்டாக போயிடுச்சு, மண்ணீரல் மாற்ற முடியாது இனிமேல், அவருக்கு நீங்கள் இது ஒன்று ரேடியாலஜி பண்ணணும், இல்லைனா அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னாங்க. உடனே அடுத்த நாள் அவர் வெளிநாட்டுக்கு வேறு போயிட்டார். இன்றைக்கி இங்கே வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே வெளிநாட்டுக்கு போயிட்டார். அந்த நாளே அந்த ரத்தம் வந்துட்டு இருக்கும்போதே வெளிநாட்டுக்கு போனாங்க. அடுத்த 2 நாள் கழித்து அவர் அங்கேருந்து நாங்கள் வர வச்சு உடனே அடுத்த நாள் எத்தனை மணிக்கு இங்கே 8:30 மணிக்கு வந்தால் அதே 8:30 மணிக்கு அடுத்த நாள் காலையில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த அந்தோனியார் மூலியமாக எனக்கு உதவி செய்த மாதாவுக்கும் ஆரோக்கிய தாய்க்கும் மிக மிக நன்றி, கோடான கொடி நன்றிகள். மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ்.